சும்மா எப்பவும் போல போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து டீ குடிக்கிறதுக்காக டீ கடைக்கு போனோம். டீயை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க 5 பேர்ல ஒரு பையன் எங்க எல்லாரையுமே அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போனதுக்கு அப்புறமா தான் சொல்றான், எனக்கு வேலை கிடைச்சதுக்காக உங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறதுக்காக இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதுமே எங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஹாப்பி. ஆனா இங்க 4 பேர்ல இருந்த ஒரு பையன் மட்டும் ரொம்ப சோகமா இருந்தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பையன் அன்னைக்கு விரதத்துல இருந்தா நான்வெஜ்ஜே தொடவே மாட்டான். கடைக்குள்ள போய் மெனுவை முன்னாடி பின்னாடி புரட்டி பார்த்துட்டு என்ன சாப்பிடுறதுனே தெரியாம கடைசியில பிரியாணியை தான் சூஸ் பண்ணோம். ட்ரீட் கொடுத்த அந்த பையனுக்கு எங்க 4 பேர்ல 3 பேர் சந்தோஷமா சாப்பிடறமா இல்லையா அப்படின்றத பத்தி எந்த கவலையுமே இல்ல. ஆனா விரதத்துல இருக்கிற அந்த ஒரு பையன் மட்டும் நல்லா சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருந்தான். நாங்க 3 பேர் நான்வெஜ் சாப்பிட்ட சாப்பாட்டோட பில்லை விட அந்த ஒரு பையன் வெஜ் சாப்பிட்ட பில்லு எங்களை விட 10 ரூபாய் அதிகம். இப்ப தெரியுதா ட்ரீட் கொடுத்த பையன் எதுல கவனமா இருந்திருக்கான் அப்படின்னு. வெஜ்ஜையே இந்த வெளுக்கிறானா, அவன் விரதத்துல இல்லாம இருந்தா எந்த அளவுக்கு வெளுத்திருப்பான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ட்ரீட் கொடுத்த அந்த பையன் நல்லா தெளிவா பிளான் பண்ணி தான் இவன் விரதத்துல இருக்கிற நேரமா பார்த்து இங்க கூட்டு வந்திருக்கான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா திருப்தியா கடையை விட்டுட்டு ஒவ்வொருத்தரா வெளியில வந்தோம். என்ன தவிர்த்து மிச்சம் இருந்த 4 பேர்ல ஒரு பையனுக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த ட்ரீட். வெளியில வர்ற இந்த 4 பேர்ல யார் பாக்குறதுக்கு போலீஸ் மாதிரி இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட சோகமா வெஜ் சாப்பாடை சாப்பிட்ட அந்த பையன் யாரு அப்படின்றதையும் கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ட்ரீட் இதோட முடிஞ்சு போலங்க. அப்படியே எல்லாருமா கிளம்பி போய் ஐஸ்கிரீம் கடையில ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி பினிஷ் பண்ணியாச்சு. ஒரு வழியா வேலை கிடைச்சதுக்கான ட்ரீட்டையும் வாங்கி முடிச்சாச்சு.